அடுத்தபடியாக ETRS திருப்பூர் பொதுச் செயலாளர் திரு சுப்பிரமணியம் அவர்கள் பேசுவார். அன்பார்ந்த கூட்டத்தின் தலைவர் அவர்களே மற்றும் நமது அழைப்பை ஏற்று வெகு தொலைவிலிருந்து காலையில் 2 மணி 1 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நாமளும் இந்த ஓய்வூதியத்துக்கு போகணும். எத்தனையோ இன்னல்களுக்கு இடையில வெகு தொலைவில் இருந்து வந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நான் சார்ந்த திருப்பூர் மன்ற ஓய்வு பெற்ற பணியாளர் சங்கத்தின் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஓய்வூதிய தினம் என்பது 25வது வெற்றி விழா கொண்டாடுகிறத நினைச்சு பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அத்தனை கஷ்டத்தை நாம் அனுபவிச்சுட்டு வந்துட்டோம். எத்தனையோ இன்னல்கள் எனக்கெல்லாம் அடியெல்லாம் விழுந்தது. எனக்கு பின்னால் வந்தவங்க ஓய்வு இறந்தாங்க. ஊட்டியில் ஓய்வு இறந்த கண்ணாடி அந்த போய் விழுந்தது. அப்போ அந்த கோரிக்கை நாம் என்ன வச்சிருக்கோம்னா அரசுடைய கோரிக்கை வச்சு தான் நம்ம நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அப்போ அந்த நோட்டீஸ் கொடுக்குறபோது நாங்கள்லாம் பேசிட்டு போகிறபோது ஒரு எல்பிஎஃப்காரர் வந்து எனக்கு பின்னால் வந்தவர் ஓய்வு இறந்தார். ஓய்வு இறந்தே ஒரு கண்ணாடி அந்த பக்கம் போய் வந்து நோட்டீஸ் எல்லாம் கீழே வந்து நிறையா நோட்டீஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நானே கற்பனா சார் குணசார் சார் காட்சி சார் மகேந்திர சார் எல்லாருமே பட்ட பாடல்கள் வந்துங்க கொஞ்சம் நஞ்சமலை. இன்னைக்கு நாம் இந்த வெள்ளிக்கிழா காரணத்துக்கு வந்துங்க பென்ஷன் வந்து ஒரு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். இன்னைக்கு 20,000 25,000 அந்த பென்ஷன் வாங்குறோன்னா நம்மளுக்கு ஒரு மதிப்பு வந்து அந்த இடத்துல எவ்வளோ பெரிய ஒரு மதிப்பு இருக்குதுங்கிறது அந்த இடத்துல தான் தெரியும். ஓய்வு பெற்றவங்க வீட்டில் இருக்கும்போது தான் தெரியும். எத்தனையோ கஷ்டங்களை தாங்கி முடியாது நான் இருக்கிறேன். தாங்கி முடிஞ்ச எல்லாம் நோட்டீஸ் போடையில உழைச்சிட்டாங்க. அப்போ நம்ம முன்சர் சார் வந்து போலீஸ் ரிப்போர்ட் கொடுக்கலாம் அப்படின்னு. அப்புறம் வேண்டாம், நம்ம இப்போ வளர்ந்து வந்துட்டு இருக்கிற போது எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள் எல்லாம் சொன்னதனுடைய விளைவு அந்த வளர்ச்சி போட மறுபடியும் நிகழ்த்தி இப்போ மறுபடியும் பொது போட எடுத்து வச்சு அதை நாங்கள் நிலைநாட்டு வந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் நினைக்கும் போது எவ்வளவோ கஷ்டத்துக்கு இடையில இந்த ஓய்வூதிய தினம் வந்து கொண்டாடிட்டு இன்னைக்கு சிறப்பாக இவ்வளவு ஒரு மாநாடு போல ஒரு நடத்திட்டு நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அங்கிருந்து வரும்போது நினைச்சிட்டு வந்தேன், நீ எப்படி ஓய்வூதிய தினம் எப்படி இருக்குன்னு தெரியல, எத்தனை பேர் வராங்கன்னு தெரியல. மனசுக்குள்ள 1 மணிக்கே எந்திரிச்சிட்டேன். ஆனால் மனசுக்குள்ள ஒரே குழப்பம், எத்தனை பேர் வராங்கன்னு தெரியல. இப்போ வரவங்கெல்லாம் நாங்கள் எங்களில் வந்து 52 பேருக்கு நாங்கள் திருப்பூர் மண்டலத்தில் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். ஆனால் கடைசியில் காலையில் நான் 5:30 மணிக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் நான் வேலைக்கு வந்துடுங்கன்னு சொல்லி கூப்பிட்றப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்கிறாங்க. அது சொல்கிறப்ப நினைக்கும்போது நம்மளுக்கு எச்சா ப்ரெஷர் ஏறிச்சு. என்னடா 2 வேலை எடுத்து கடைசியில் இப்படி எல்லாம் இன்னைக்கு வேலை இருக்குது அங்கே வேலைக்கு லெத்தாகி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு மனசு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு மனசுக்குள்ள ரொம்ப ப்ரெஷர்லாம் அப்படியே இறங்கிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பென்ஷனை வாங்கி கொடுத்து இந்த வெள்ளி விழா கொண்டாடுறதுக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டும்படி நன்றி வணக்கம்.